ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு வழியாக புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயாச்சு. ஷிஃப்ட் ஆகும்போது குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்திருந்தேன். ஸோ அதோட வீடியோஸ் தான் இது. ஃபஸ்ட்டு டே ஷிஃப்ட் பண்ணும்போது ட்ரெஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் டே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதான் பெரிய வேலை அப்படின்னு எந்தெந்த கபோர்டில் எதை வைக்க போகிறோமோ அதை தனித்தனியாக அந்த மாதிரி ரேஷன் சாரியில் பேக் பண்ணிட்டோம். பக்கத்தில் தான் வீடுங்கிறனால பைக்லேயே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேலண்டர் பேப்பரை ஷெல்ஃப் லைனராக விரிச்சுக்கிட்டேன். நம்ம எடுத்துட்டு வந்த அந்த மூட்டைய தனித்தனியா இந்த மாரி கொட்டி வச்சுட்டு, இப்போ எனக்கு வந்து மடிச்சு வைக்கும்போது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா, நம்ம எந்த கபோர்ட்ல வைக்க போறோம் அப்படிங்கிறத மடிச்சு அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான். எல்லாமே மிக்ஸ் ஆச்சுன்னா அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்புறமா என்னோட மாமாவோட வயல்ல இருந்து பனக்கிழங்கும், நிலக்கடலையும் வந்திருந்துச்சு. இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இயற்கையா வளர்க்குறதெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. ஸோ பனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா, அயன் இதெல்லாம் ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு ஃபுட். ஸோ பிள்ளைங்களுக்கு கூட நம்ம நல்லா குடுக்கலாம். ரொம்ப டைஜஷன்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிலக்கடலை வந்து நல்லா காய வச்சு அனுப்பியிருந்தாங்க. அதனால தோலெல்லாம் எடுத்துட்டு, இந்த மாரி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டே எனக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.